வணக்கம். ஒரு கதைக்குள் கதை. ஒரு கைதியின் டைரியில் எடுக்கப்பட்ட ஒரு சம்பவ கதை. கற்பனை கதையாக கூட வைத்து கொள்ளலாம். அந்த கதையில் ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவில் அந்த கைதியான எழுதப்பட்ட அவர் நடந்து வருகிறார். வேட்டி சட்டை கட்டி கூட்டத்தில் வருகிறார். அப்போது எதிர்பாராத விதமால் அவர் மீது மோதுகிறார். அந்த நபர் மோதிய பிறகு இவர், யாரடா நீ என்னைய மோதிட்ட அப்படிங்கிறது கேட்கும்போது, ஓடானா ஆளையும் ஜெய்சிம்பார் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனேயே அவன் ஆத்திரத்தில் அவனை அடித்தே கொன்று விடுகிறான். பிறகு காவல்துறை மூலமாக கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுகிறார். பிறகு உள்ளே சென்றதும் ஒரு போடா என்கிற வார்த்தையை அவன் கேட்டுவிட்டால் பிரச்சனை சுகமாக முடிந்திருக்கும். அங்கே உள்ளே சென்றதும் எத்தனையோ போடா, அத்தனை போடாவுக்கும் அவன் மௌனம் சாதிக்கிறான். பிறகுதான் புரிந்தது அவனுக்கு, அந்த ஒரு போடாவையே நான் சமாளித்து வாழ்ந்திருந்தால் இப்போது இந்த இடத்திற்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று உணர்ந்து டைரியை எழுத தொடங்கினான். அதுதான் இந்த கதை. ஆக எப்போதுமே பொறுமை என்னும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அப்போதான் வாழ்வில் முன்னேறம் என்னும் நட்சத்திரம் நம்மளுடைய வாழ்வில் ஜொலிக்கும் என்று இந்த தருணத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.